வணக்கம். இன்றைய நாளில் நாம் காணவிருக்கும் தலைப்பு அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் இலக்கணம். அகம் என்றால் உள்ளம் என்று பொருள்படும். அகத்துக்குள் நடக்கின்ற அத்தனை மாற்றங்களும் நாம் அகப்பொருள் என்று நாம் சொல்லுகின்றோம். சரிங்களா? இந்த அகத்தில் இருக்கின்ற முக்கியமானதை நான் சொல்லுகின்றேன். ஒத்த தலைவனும் தலைவியும் இடையே ஆன உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை என்று பொருள் கொள்ளலாம். சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை என அன்பின் ஐந்திணைகள். இந்த ஐந்தும் அன்பின் ஐந்திணைகள் என்று பொருள் கொள்ளப்படும். சரிங்களா? அன்பின் ஐந்திணை. சரி, முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன 5 இணைகளுக்குடைய உரியவனாகும். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இது மூன்றுமே 5 இணைகளுக்கு உரியன. சரிங்களா? முதற் பொருள் என்பது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதற் பொருள்னா நிலமும் பொழுதும். எந்தெந்த நிலங்கள், அந்த 5 வகை நிலங்கள் இருக்குதுங்களா? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை. அதுவும் பொழுதுனா ஒரு நாளுக்கு நடக்குகின்ற பொழுதுகளும் இருக்குது, ஒரு ஆண்டுக்கு நடக்குகின்ற பொழுதுகளும் இருக்குது. அவற்றை நான் சொல்லுகின்றேன். பொழுது 2 வகைப்படும். ஒன்று சிறும்பொழுது, இன்னொன்று பெரும்பொழுது. சிறும்பொழுது என்றால் ஒரு நாளுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஒரு நாளைக்கு என்னென்ன மாற்றம் நடக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? காலை, மாலை, இரவு அப்படின்ற மாற்றங்கள். சரிங்களா? அது 6 வகையாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பெரும்பொழுது ஒரு ஆண்டுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள். அது எப்படின்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவெனில், முதுவெனில். சரிங்களா? இதுதான் நீங்கள் ஒரு ஆண்டுக்கும் ஒரு நாளுக்கும் நடக்கின்ற மாற்றங்களை 2 வகையில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது பெரும்பொழுது, சிறும்பொழுது என பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ வாங்க நம்ம 5 வகை நிலங்களை நம்ம பார்க்கலாம். 5 வகை நிலங்கள் பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? குறிஞ்சி பாருங்கள், மலையும் மலை சார்ந்த இடம் மலை. முல்லை காடும் காடு சார்ந்த இடம். முல்லைப்பூனால முல்லைப்பூ முள் மாதிரி இருக்குல்ல, அதனால் காடு, முள்ளெல்லாம் காட்டில் தானே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மருத நிலம் நம்ம வசிக்கின்ற நிலம். வயலும் வயல் சார்ந்த நிலம். நெய்தல் அது கடல், நெய் மாதிரி இருக்கும் கடல், ஞாபகம் வச்சுக்கோன்னா அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். பாலை சுரம் சார்ந்த இடம். அது பார்க்குறதுக்கு என்னது ரொம்ப ஒரு வனாந்திரமாக இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இது எளிமையான வழி. இதுதான் இந்த ஒரு நிலம் 5 வகையாக இருக்குது இல்லைங்களா? இதில் பொழுதுகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெரும்பொழுது, இன்னொன்று சிறும்பொழுது. பெரும்பொழுது ஒரு ஆண்டுக்கு நடக்குகின்ற 6 மாற்றங்கள். சிறும்பொழுது ஒரு நாளுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குறாங்க. பெரும்பொழுது ஒரு ஆண்டில் 6 கூறுகள். ஒன்று கார்காலம், அடுத்தது குளிர்காலம். கார்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? மழைக்காலம் தான் கார்காலம் சொல்லுவாங்க. குளிர்காலம் பனி தொடங்குவதற்கு முன்பாக இருக்கிற பனிக்காலத்தை குளிர்காலம் சொல்லுவாங்க. பனி தொடங்குது பாருங்கள், ஸ்டார்டிங், இப்போ தான் பனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கு பாருங்கள். அதுதான் இதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதம்லாம் நம்மளுக்கு பனி எப்படி இருந்தது, கொஞ்சம் லைட்டாக இருந்தது, இப்போ அதிகமாகிட்டு இருக்குங்களா? அது பின்பனி. இளவெனில் வெயில் காலம் துவங்குது பாருங்கள், நல்லா இதமாக இருக்கும் உடம்புக்கு, அது இளவெனில். முதுவெனில் என்பதுன்னா அதிகமான வெயில், அதை நாம் வெப்பத்தை தாங்கக்கூடாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது முதுவெனில் என்று நாம் சொல்லுவோம். சரிங்களா? கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவெனில், முதுவெனில் என 6 வகையில் நம்ம சொல்லப்பட்டிருக்கின்றோம். சரிங்களா? இதுதான் 6 வகையில் நடக்கின்ற மாற்றங்கள். சரிங்களா? அடுத்தது நமக்கு சிறு பொழுது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த பெரும்பொழுதுலேயே உங்களுக்கு மாதத்தை நான் சொல்கிறேன். நான் இந்த மாதத்தை கார்காலம்னா ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம்னா ஐப்பசி, கார்த்திகை. முன்பனினா மார்கழி, தை. பின்பனினா மாசி, பங்குனி. இளவெனில் சித்திரை, வைகாசி. முதுவெனில் கார்காலம் ஆனி, ஆடி. நம்ம தமிழ் மாதம் எப்போ நமக்கு தொடங்குதுன்னா சித்திரை, வைகாசி தானே தொடங்குது. அப்போ சித்திரை எங்கே வருது? இளவெனிலில் வருது. நீங்கள் இதை லைனாக எழுதிக்கலாம். கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவெனில், முதுவெனில் நீங்கள் எழுதிட்டு
இளவேனிற்கு பக்கத்தில் சித்திரை, வைகாசி அப்படிங்க தொடங்கிட்டாங்களா, இது கூட உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படுறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் இது கவனத்தோடு படிச்சுக்கோங்க. அடுத்தது சிறுபொழுதுகள். ஒரு நாளில் நடக்கக்கூடிய 6 கூறுகள்: காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. சரிங்களா? மாலை, யாமம், வைகறை. இங்கே பாருங்கள், காலை என்பது 6 மணி முதல் 10 மணி வரை. காலை என்பது 6 மணி, காலங்காத்தால் 6லேருந்து 10 வரல காலை சொல்லலாம். அடுத்தது நண்பகல், பகல் பொழுது. அந்த 10 நம்ம முடிச்சொல்லி அந்த 10லேருந்து எடுத்துக்கோங்க. 10லேருந்து நமக்கு மதியம் 2 மணி வரை. அப்புறம் ஏற்பாடுனா என்னது? எல் கூட்டல் பாடு என்ற ஒரு கேள்வியே இருக்குது. எல் அப்படி என்றால் என்னது? ஞாயிறு நமக்கு முடிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்னது? சூரியன் நமக்கு கம்மியாக தான் இருக்க, மறைய போகுது. அதனால ஏற்பாடுன்னு பிரிக்கிறாங்க. சூரியன் மறைகிற டைம் என்னது? 2லேருந்து 6 வரை எடுத்துக்கோங்க. அடுத்தது மாலை. 6 மணிக்கெல்லாம் சூரியன் முடிஞ்சு போயிடும் இல்லை, அது மறைஞ்சு போயிடும் இல்லையா? 6லேருந்து இரவு 10 மணி வரை மாலை. யாமம் நம்ம நடுராத்திரி சொல்லுவோம் பாருங்கள். யாமம் 10 மணிலேருந்து 2 மணி வரை. அப்புறம் வைகறை, விடியற் காலை. அது காலை, அதான் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. கரெக்டாக நம்மளுக்கு டைம் வந்துடுச்சு பாருங்கள். 24 மணி நேரமும். இதுதான் 6 பொழுதை நம்ம பிரிக்கின்றோம். அதை தான் விவரித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த எல் என்றால் ஞாயிறு என்று பொருள். புரியுதுங்களா? பாடு என்றால் மறையும் நேரம். அதுதான். அதனால் ஞாயிறு மறையத்த நேரத்தை ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. நினைவில் வச்சுக்கோங்க. அது 2 மணிலேருந்து 6 மணி வரை. அடுத்தது திணையும் பொழுதும். இதுவும் முக்கியமானது பாருங்கள். இந்த டைமிங்லாம் சொன்னோம் பார்த்திங்களா? சிறு பொழுதில் அந்த நேரத்தை கொடுத்து நமக்கு எழுத சொல்லுவாங்க. இது என்ன பொழுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை என்றால் ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன நேரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிற்பகல் 2 மணிலேருந்து 6 மணியா, முற்பகலா, இப்படிலாம் கொஞ்சம் குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் திணையும் பொழுதும் பாருங்கள். திணையும் பொழுதும். திணை 5 திணையை எடுத்து லைனாக, இந்த லைனை மட்டும் நீங்கள் மாற்றக்கூடாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது அப்படியே எடுத்து போடுதுங்க. பெரும்பொழுது என்ன? அந்தந்த நிலத்துக்கு இப்போ நம்ம எல்லாம் பெரும்பொழுது சிறுபொழுது தனித்தனியாக படித்தோம். ஆனால் அந்த நிலத்திற்கு ஏற்ற பெரும்பொழுது எது, சிறுபொழுது எது தெரியாது இல்லையா? அதை தான் இவங்க சொல்கிறாங்க பாருங்கள். குறிஞ்சி அது மழையில், அது எப்படி இருக்கும்? குளிர்காலமாக இருக்கும். முன்பனியாக இருக்குது. எப்பொழுதும் பனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் மழையில் இல்லைங்களா? கொஞ்சம் குளிராகவே இருக்கும். அதுதான் 2த்துக்கு. சரி, அவங்களுக்கு என்ன சிறுபொழுதுன்னா யாமம். யாமம்னா என்னன்னு சொன்னால் இரவு 10லேருந்து 2 மணி வரை நைட்டு அவங்களுக்கு. அடுத்தது முல்லைனா என்னது? கார்காலம். முல்லைனா என்ன நிலம்னு சொல்லணும் நம்ம? என்ன நிலம் சொல்லணும் நம்ம? காடு சார்ந்த பகுதி. அது கார்காலம். மழைக்காலம். காடு இருந்தாலுமே மழை நிறைய தானே இருக்கும். அது கார்காலம். அது மாலையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம் 6 பொழுதும் வரும். மருத நிலம் நம்ம தானே அது மருத நிலத்தில் இருக்காருங்க. அது வைகறை. நம்ம விடியற் காலையில் இருந்து எல்லா வேலையும் நம்ம செய்வோம். அந்த நாட்கள் முதல் இந்நாட்கள் விவசாயம் இல்லை இருந்தாலும் அந்த நாட்களெல்லாம் காலையில் இது விவசாயம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில் எழுந்து நெல் வைக்கிறது, காடு கழனி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அது எப்போனா வைகறையில் தான் எழுந்துக்கிற பழக்கம். அது நம்ம நிலம். அடுத்தது நெய்தல். இதுக்கும் ஒரு 6 பொழுதுமே உரியவை. இது எதுனா சிறுபொழுது. அதுக்கு ஏற்பாடு. சரிங்களா? அங்கே எப்படி கடல் பகுதி தானே, ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க. ஏற்பாடுன்னா சூரியன் மறைந்த வேலைன்ற அர்த்தம் இல்லைங்களா? அப்போது கடலில் போய் இந்த வேலைகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பாலை நிலத்தில் இளவெனில், முதுவெனில், பின்பனி, இந்த 3 மாற்றங்களும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தத்தில் விட்ட மற்ற 3மே இந்த பாலை நிலத்தில் வந்துடும். அந்த பாலை நிலத்தில் சிறுபொழுது நண்பகலாக இருக்கின்றது. அவ்வளோதான் மாணவர்களே. இதில் நமக்கு இதுதான் இவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் அன்பின் 5 இணைனா என்ன? ஐவகை நிலங்கள்னால் அந்த 5 நிலத்தையும் நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் சிறுபொழுது, பெரும்பொழுது, அதற்குரிய தமிழ் மாதங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். புரியுதா? சிறுபொழுதுனா எதை குறிக்கிறது, பெரும்பொழுதுனா எதை குறிக்கிறது, 6 இருக்கிறது. அவற்றுக்குரிய காலங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திணையும் பொழுதும். திணைனா என்ன? அப்புறம் ஒவ்வொரு திணைத்துக்கு கூட ஒவ்வொரு பொழுதுகள், சிறு பொழுதுகள், அது எல்லாமே கொஞ்சம் நேரத்தையும்
காலத்தையே நினைவு வச்சுக்கிட்டா ரொம்ப எளிமையாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் கருப்பொருட்கள். குறிஞ்சி நிலம் இருந்ததல்லவா, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா அதற்குரிய கருப்பொருட்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் இதில் நம்ம பார்த்தது ஐவகை நிலங்கள், பெரும்பொழுது, சிறும்பொழுது, அப்புறம் ஒவ்வொரு நிலத்திற்குரிய பெரும்பொழுது, சிறும்பொழுது தான் பார்த்தோம். அதிகமாக நம்ம இதில் நம்ம பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அகப்பொருளை கொடுக்கப்பட்டிருக்கு, கருப்பொருளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நிலத்திற்கும் நமக்கு ஏற்றது என்னன்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த வாழ்க தமிழ் சேனலை உங்களை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.